உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறது நல்லதா, இல்லை உபவாசிக்காமல் ஜெபிக்கலாமா? உபவாசிக்காமல் ஜெபித்தா கர்த்தர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? சிலருக்கு எப்படின்னா எல்லாத்துக்குமே உபவாசித்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. படம் வேணுன்னா ஃபாஸ்டிங் போடுவாங்க, உடம்பு சரியில்லைன்னா ஃபாஸ்டிங் போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டால் ஃபாஸ்டிங் போடுவாங்க, குடும்ப சண்டைன்னா ஃபாஸ்டிங் போடுவாங்க, சண்டை போட்டுக்குன்னே ஃபாஸ்டிங் போடுவாங்க. ஃபாஸ்டிங் போட்டு சண்டைலாம் போடக்கூடாது தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் வரேன், இந்த வாரம் விட்டுருவோம், அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்போ உபவாசம் போடும்போது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமானது. உபவாச ஜெபம் கட்டாயமாக தேவை. எல்லாத்துக்கும் உபவாசம் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துட வேண்டியது தான். உபவாசிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. விசுவாசிகள் எந்த நிலையில் உபவாசிக்கணும், ஊழியர்கள் எப்படி உபவாசிக்கலாம், சில பிசாசின் கிரியைகள் எப்படி உபவாசிக்கணும், இப்படி சில விதிமுறைகள் இருக்குது. நம்ம இஷ்டப்படி நம்ம உபவாசிச்சோம்னு சொன்னால் அது ஆபத்தில் கொண்டு போய் முடிச்சிடும். சில பேர் எப்படின்னா கொஞ்சம் வசனம் அறிவு வந்த உடனே, கொஞ்சம் வேதம் தெரிஞ்ச உடனே அவங்களே பாஸ்டர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, அவங்களே பாஸ்டிங் போட்டுக்குவாங்க, அவங்களே ஜெபம் பண்ணிக்குவாங்க. அது ஆபத்தானது. அது ரொம்ப வேதம் அப்படிலாம் இடம் கொடுக்கவே இல்லை. உபவாசிக்கு நல்லது தான், ஆனால் அதே விதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. ஏன் போதுகிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாள் உபவாசம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் சரியான உபவாசமாக இருக்கணும். 3 நாளைக்கு மேலே 3 நாள் சொல்லிட்டு போடுறது நல்லது. 3 நாளைக்கு மேலே போட போகிறீங்கன்னா நீங்கள் போதுகிற இடத்துல நான் உபவாசிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வைக்க போகிற அந்த விண்ணப்பம் ஜபத்துக்கு 40 நாள் வேணுமா, இல்லை 21 நாள் வேணுமா, 10 நாள் வேணுமாங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா சும்மா அனாவசியமாக போட்டு உடம்பை கெடுத்துட்டு அதில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பிசாசின் கிரியை இருக்குது. இதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு தேவ பலன் வேணும். அப்படி இல்லாமல் உபவாசிக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா உபவாசம் போடுறாங்க. ஃபஸ்ட் ஒரு டைம் உபவாசம் 40 நாள் போட்டாங்க. இன்னொரு முறை பாஸ்டம்மா கிட்ட இங்கே நம்ம சபையில் இல்லை, எங்கள் சபையில் அவங்க பாஸ்டம்மா சொன்னாங்க, இப்போ நீ உபவாசம் போடாத, வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க அதையும் மீறி உபவாசம் தானே போடுறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னாங்க. அந்த உபவாசம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. குடும்பத்துக்குள்ள சண்டை, பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லாமல் சமாதானம் கெட்டு போய் விசுவாசம் அற்று போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படின்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, உபவாசம் போடுறது எல்லாரும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அது ஆபத்தானது. எல்லா உபவாசமும் தேவனிடத்தில் பதிலை பெற்றுக் கொடுக்குமான்னா இருக்காது. அது நிறைய உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியது. ஆகவே உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதாவது நீங்கள் புரிஞ்சு செயல்படுறது நல்லது, கேட்பது நல்லது. அப்படி செய்வீங்கன்னா நிச்சயமாகவே அப்படிப்பட்ட உபவாசங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார்.